மடங்கு இவர்கள் எந்த பெண்ணை காதலிக்கிறாரோ அவர் இவரை விட புத்திசாலித்தனமாக புத்திமானாக இருக்கிறார். ரொம்ப டெக்னாலஜியை கச்சிதமாக கையில் வைத்திருக்கிறார். இப்போ இவர் ராசியாதிபதி சாட்டன்னாவே கொஞ்சம் மசமசவென்று இருக்கக்கூடிய நபர்கள் தான். நிறைய இடங்கள்ல என்ன பண்ணுது அப்படின்னா, இவருடைய உழைப்பை நன்றாக உறிந்த பிறகு இவர்களுடைய காதலிகள் இவர்களை கைவிட்டுறாங்க. இதையும் கூட இவர் ஒரு தோல்விக்கு பிறகுதான் நாம் கருவேப்பலை போல் உபயோகிக்கப்பட்டோம் அப்படிங்கிறதையே இவர்கள் உணர்கிறார்கள். ஏன்னா இதற்காக இவர்கள் நிறைய கடனையும் பிரம்மாண்டத்தையும் செய்கிறார்கள். எப்படின்னா, 5ஆம் அதிபதி காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், இவர்களுக்கு 8ஆம் இடத்தில் வந்து உச்சமடைவதனால் அது கடனையும் இவர்களுக்கு மன உளைச்சலையும் ஏற்படுத்துகிறது. விஷயத்தில் கொஞ்சம் பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 4ஆம் வீட்டில் உச்சமடையக்கூடிய அந்த சந்திரன்கிறது இளமையில நிறைய இந்த சளி தொந்தரவு, கோல்டு, சைனஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளை இவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. இவர்களுடைய 6ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் வந்து நீசம். அப்போ என்னன்னா, ஒரு தொழிலை மாற்றிய பிறகு பெரும்பாலும் அந்த 2வது தொழில் தான் இவர்களுக்கு அதிகமாக கை கொடுக்கிறது. இவங்களுடைய தொழிலுக்கு நிறைய நேரங்களில் இவங்க அம்மா கொடுக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெபாசிட் கூட விரயமாகி விடுகிறது. இவர்களுடைய 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேமிலி பார்ட்னர் சூரியன் இவங்களுடைய பிளானட் சாட்டனுக்கு டெட் அகைன்ஸ்டா அந்த சூரியன் இவர்களுடைய பாகியஸ்தானத்தில் வந்து நீசமடைகிறார். அப்போ இவர் லைஃப் பார்ட்னருடைய டாமினேஷனை இவர்கள் நிறைய இடங்களில் ஃபீல் பண்ணுகிறார்கள். குறிப்பா திருமணம் ஆன புதிதில் அந்த சூரியன் வந்து எந்த இடத்தில் உச்சம் அடைகிறாரோ அப்போ இவர்களே அங்கே நீசம் அடைகிறார். அப்போ ரொம்பவும் விட்டு கொடுத்து ரொம்பவும் இறங்கி போய் வேறு வழி இல்லாமல் டிராவல் பண்ணும் பொழுதுதான் அந்த ஃபேமிலி லைஃபின் தொடக்கம் அந்த ஒரு 3-4 வருஷம் இவர்களுக்கு அனுகூலமாக வருகிறது. அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இல்லை அப்படின்னா